ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பூத்திருந்த டாலியா செடி இப்போ எப்படி நிற்கிதுன்னு பாருங்களேன். எல்லாமே காஞ்சி போயிடுச்சுங்க. விதைக்கு வேண்டி விட்டுருந்தேன். விதை எடுக்கணும் விதை எடுக்கணும்னு சொல்லி விட்டு 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 ஃபுல்லாக செடியே காஞ்சி போயிடுச்சு. அதுவும் இல்லை, ஒன்று ரெண்டு பூ பூத்துட்டு இருந்துச்சு. பூவை பாருங்கள், ஃபஸ்ட்டாக பூத்துட்டு இருக்கக்கூடிய டைம் அதோட நிலமையை பாருங்கள். எப்படி இருந்த செடி இப்போ காஞ்சி போய் ஃபுல்லாக சுள்ளி மாதிரி நிற்கிது. இப்போ ஒரு அடுக்கு பூத்திருந்த டாலியா 2 அடுக்காக பூத்துச்சு. அந்த 2 அடுக்கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இந்த 2 கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. விதை மூலம் வளர்ந்ததில் இந்த 2 தான் வந்துச்சு பெருசா. நெறைய விதை போட்டோம். ஆனா, இந்த 2 கலர் தான் வந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு 2 கலரையும் பார்க்க. பிங்க் மாதிரியும் இருக்கு. சில சில சமயம் பார்க்க கத்திரிப்பூ கலர் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ அழகா பூ குடுத்துச்சு. இப்போ எல்லாமே காஞ்சு போயிருச்சு. சரி, காஞ்சு போயிருச்சேன்னு நெனச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோக்கு காய விட்டுட்டேனேன்னு. மேல மேல ஃபுல்லா காஞ்சிருச்சு. விதை எடுக்கணும் விதை எடுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான் விதை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பாகம் ஆ காஞ்சு போயிருச்சு மேல. கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கலர்ல இருக்குதுங்க. இதுக்கு கீழ பச்சை கலர்ல இருக்குது. இப்போ இலை பாருங்களேன், நல்ல பச்சையாட்டு தான் இருக்குது. இதுக்கு கீழ பச்சையா இருக்குது. மேல காஞ்சு போய் இருக்குது. ஏன்னா 1, 2 பூ பூத்துட்டு இருந்துச்சு. சரி, 1, 2 பூத்துட்டு இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லா காஞ்சு வந்துருச்சு. கீழ பாருங்களேன், அது காஞ்சாலும் கீழேருந்து தளிர் எடுத்து வந்துகிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, மேல கட் பண்ணி விடுறதுல தப்பு இல்ல. கட் பண்ணி அப்படியே மொத்தமா எடுத்துக்கிட்டு அதில இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஐடியால இப்போ தான் அதான் கட் பண்ண போறேன். இன்னொன்னு பாருங்களேன், இது கத்திரிப்பூ கலரு. பிங்க் கலர் மாதிரி பூத்துச்சுல்ல அது. இது ஒரு சின்ன பாட்டில தான் இதுவும் இருக்குது. இது ஃபுல்லா மூடு ஃபுல்லாவே காஞ்சு போயிருச்சு. நான் நெனச்சேன் ஃபுல்லா பட்டு போயிருச்சுன்னு தான் நெனச்சேன். இன்னைக்கு தான் கிட்ட போய் பார்த்தேன். பார்த்தா கீழேருந்து அதுலேயும் லைட்டா தளிர் வந்துகிட்டு இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, 2 செடியும் நம்ம கூட தான் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா, கீழேருந்து தளிர் வந்தாலே அது நமக்கு பெருசா ஆயிரும், வந்துரும். உள்ளுக்குள்ள கிழங்கு ஏதோ வச்சிருக்குன்னு இது எனக்கு மனசுல தோணிருச்சு. அதனால சரி, இருக்கிறதெல்லாம் மேல வெட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு வெட்டி இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. சரி, வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பூவோட விதைய எடுத்து நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அதில எவ்வளோ விதை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு, அந்த விதைய எடுத்துட்டு நான் பிச்சு போட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா, அதில தேடி தேடி பார்த்து விதைய தேட வேண்டியதா இருந்துச்சு. என்னடா விதையே இல்லையோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு மனசுல வந்துருச்சு. எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தப்பி ஒண்ணே ஒண்ணு கிடச்சிச்சு. 1, 2 கிடச்சிச்சுங்க விதை. 2டே 2 விதை. ஒரு பூல அப்ப 2 விதை தான் இருந்திருக்கு. விதை இருக்குது. ஆனா 2 விதை இருந்துச்சு. ஆனா விதையும் கொஞ்சம் திடமா இருக்குது. அது நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய டைம் தெரியும். விதை கொஞ்சம் கட்டியா இருந்துச்சுன்னா விதை முளைக்கக்கூடிய விதைன்னு. காத்து மாதிரி இருந்துச்சுன்னா விதை வராதுங்கிற ஒரு இது கொஞ்சம் கட்டியா தான் இருக்குது. சரி, இருக்கிற பூவெல்லாம் வெட்டி விட்டேன். வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். சரி, ஃபுல்லா கட் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி சில டைம் இந்த விதையெல்லாம் சிதறி கீழ விழுந்துருமோன்னு சொல்லிட்டு மெதுவா அதுலேருந்து காஞ்சிருந்த பூக்களோட விதையெல்லாம் கட் பண்ணி ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, மார்ச்சுக்கு அப்புறம் டாலியா செடியெல்லாம் பூக்காது அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டு தான். ஆனா பார்க்கலாம். ஆனா கீழேருந்து திளிர் வந்திருக்கனால எனக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் உரம் குடுத்து பார்க்கணும். விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்